உங்க வாயில நிறைய சொத்தப்பல் இருக்கா? ஓகே, உங்க டாக்டர் எப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஹாய்ங்க, நான் டாக்டர் இல்லங்கனி ஃப்ரம் இல்லன்ஸ் டென்டல் கேர். பொதுவாகவே நம்ம பல்லுல பாத்தீங்கன்னா 3 லேயர் இருக்குங்க. இனாமல், டென்டின், பல்ப். இனாமல் வந்து டாப் மோஸ்ட் லேயர், டென்டின் செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் வந்து பல்ப், அதுதான் இன்னர் மோஸ்ட் லேயர் பிளட் சப்ளை கொடுக்கும். உங்க சொத்தை வந்து இனாமல்ல இருக்கு அப்படின்னா உங்க டாக்டர் வந்து அதை மட்டும் ட்ரில் அவுட் பண்ணி எடுத்துட்டு ஈஸியா அடைச்சிருவாங்க. டென்டின் வரைக்கும் பரவே இருக்குன்னா அது வரைக்கும் ட்ரில் அவுட் பண்ணுவாங்க. டென்டின்லயே டீப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்க சொத்தை வந்து உள்ள இருக்க பல்ப் அஃபெக்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேஸ் மாதிரி போட்டுட்டு மேல அரைச்சிருவாங்க. அதையும் தாண்டி பல்ப் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா பிளட் சப்ளை அஃபெக்ட் பண்ணுது, உங்க இன்ஃபெக்ஷன் வந்து வேறு வரைக்கும் பரவி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வேறு வரைக்கும் பரவி இருக்க சொத்தைய கிளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல மெடிகேஷன் வச்சு ஃபில் பண்ணிட்டு பல்லுக்கு மேல வந்து என்ன மெட்டீரியல் போடணுமோ போட்டு ஃபில் பண்ணிட்டு மேல ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோங்க. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், ஆர்சிடி, அதாவது வேர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா டெக்னிக்ஸ்லயுமே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, நிறைய பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்க சொல்லுவாங்க. காமன் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.